வணக்கம். டான் தமிழொலியின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையோடு இணைந்திருக்கும் நான் ஜெகநாதன் சஜித். நீர்க்கட்டணங்களை மறுசீரமைப்பது தொடர்பில் பரிசீலிக்குமாறு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்கள் குறைக்கப்பட்டுள்ள நிலையில் நீர்க்கட்டணங்களை மறுசீரமைப்பது தொடர்பிலும் பரிசீலிக்குமாறு அதிகாரிகளுக்கு அறிவுறுத்தப்பட்டுள்ளதாக வீடமைப்பு பிரதியமைச்சர் டி பி சரத் தெரிவித்துள்ளார். இதுகுறித்து ஆராய்வதற்காக ஏற்கனவே குழு ஒன்று நியமிக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். நீர்க்கட்டண திருத்தம் தொடர்பான அறிவியல் ரீதியான விடயங்களை கலந்துரையாடி இறுதி தீர்மானம் எட்டப்படும் என பிரதியமைச்சர் மேலும் தெரிவித்தார். நாட்டின் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் மழை பெய்யக்கூடும் என எதிர்வு கூறப்பட்டுள்ளது. நாட்டின் வடக்கு கிழக்கு வடமத்திய ஊவா மத்திய மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது. வடக்கு வடமத்திய கிழக்கு ஊவா மற்றும் மத்திய மாகாணங்களில் தற்போதுள்ள மழையுடனான வானிலை தொடர்ந்தும் எதிர்பார்க்கப்படுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் வடமேல் மாகாணத்திலும் கொழும்பு மற்றும் ஹம்பஹா மாவட்டங்களிலும் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யும். அத்துடன் கிழக்கு ஊவா மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை மாவட்டத்திலும் சில இடங்களில் 150 மில்லிமீட்டருக்கும் அதிகளவான கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதேவேளை வட மாகாணத்திலும் மாத்தளை, நுவரெலியா, பொலனறுவை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் சில இடங்களில் 100 மில்லிமீட்டருக்கு மேல் கனமழை பெய்ய வாய்ப்புள்ளது. நாட்டின் ஏனைய பகுதிகளில் இடைக்கிடையில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். மேலும் மத்திய மலைநாட்டின் கிழக்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய கிழக்கு வடமேல் மாகாணங்களிலும் ஹம்பாந்தோட்டை, முனராகலை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மணிக்கு 30 முதல் 40 கிலோமீட்டர் வேகத்தில் ஓரளவு பலத்த காற்று வீசக்கூடும். இதேவேளை இடியுடன் கூடிய மழை பெய்யும் சந்தர்ப்பங்களில் ஏற்படும் அனர்த்தங்களை குறைப்பதற்கு தேவையான பாதுகாப்பு முன்னாயத்த நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி யாழ்ப்பாணம் நெல்லியடியில் கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி போராளிகள் நலன்புரி சங்கத்தினால் யாழ்ப்பாணம் நெல்லியடி பொதுச்சந்தை முன்பதாக நேற்று காலை கையெழுத்து போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. இதில் தமிழ் தேசிய கட்சியின் செயலாளர் நாயகம் MK சிவாஜிலிங்கம், ஜனநாயக போராளிகள் கட்சியின் தலைவர் வேந்தன் மற்றும் பலர் பங்கேற்றனர். நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் அரசியல் கைதிகள் விவகாரத்திலே தொடர்ந்து ஆட்சிகள் மாறினாலும் காட்சிகள் மாறாது என்பது போல நடவடிக்கைகள் அது மஹிந்த ராஜபக்ச காலம் தொடக்கம் இன்று வரை நீண்டு கொண்டு இருக்கின்றது. ரணில் விக்ரமசிங்க ஏதோ வெட்டி விழுத்த போகின்றார் என்று சொல்லி ஆதரவு கொடுத்தவர்கள், சஜித் பிரேமதாசாவுக்கு ஆதரவு கொடுத்தவர்கள் எல்லோருமே இன்றைக்கு பேச்சுக்கள் என்ன நடந்து கொண்டிருந்தாலும் தமிழ் அரசியல் கைதிகள் தொடர்ந்து தடுத்து வைக்கப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ற ஒரு வேதனையான ஒரு நிலைமைதான் இருந்து கொண்டிருக்கின்றது. இலங்கையினுடைய வரலாற்றிலே ஆயுத புரட்சியை நடத்திய JVPயினர் ஒரு தடவை அல்ல 2 தடவைகள் அவர்களுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டது. ஆகவே இவ்வாறு இந்த ஆயுத புரட்சியை நடத்தி அதிலே விடுதலை பெற்றவர்கள் அவர்கள் தங்களை ஆட்சி பீடத்திலே இன்றைக்கு சர்வதேச நாடுகளுக்கு எல்லாம் ஓடித்திருக்கின்ற பொழுது இவர்கள் மாத்திரம் பயங்கரவாதிகளாக தெரிந்து கொண்டிருப்பதும் எவ்வாறு என்ற ஒரு கேள்வி எழுகிறது. நீதி அமைச்சராக இருக்கக்கூடியவர், பிரதி நீதி அமைச்சராக இருக்கக்கூடியவருடைய கருத்துக்கள் எல்லாம் அரசியல் கைதிகள் எவருமே இல்லை என்று தெரிவிக்கின்ற கருத்துக்கள் மிக மோசமான நிலைமை. அவர்கள் தடுத்து வைக்கப்பட இருப்பதை விட மிக மோசமான ஒரு நிலைமையாக இருந்து கொண்டிருக்கிறது. ஜனாதிபதியினால் பொது மன்னிப்பை வழங்க முடியும் தண்டனை விதிக்கப்பட்டவர்களுக்கு. தண்டனை விதிக்கப்படாதவர்களுக்கு அவர்கள் அந்த வழக்குகளிலே இருந்து விடுதலை செய்து அவர்களை விடுவிக்க முடியும். சுமார் 20 பேர் தான் இன்றைக்கு அரசியல் கைதிகள் இருப்பவர்களையும் விடுதலை செய்வதற்கு தயங்குகிறார்கள். சிங்கள மக்கள் கொந்தளிப்பார்கள் என்ற சாட்டெல்லாம் விட்டுவிட்டு உடனடியாக இந்த எதிர்வரும் சித்திரை பொங்கலையாவது அவர்கள் வீடுகளிலே கொண்டாடக்கூடிய விதத்திலாவது அவர்கள் விடுதலை செய்யப்பட வேண்டும். ஆகவே இந்த ஆட்சியாளர்கள் இந்த கையெழுத்து கோரிக்கையை ஏற்று இவர்கள் விடுதலை செய்யாவிட்டால் உடனடியாக ஒரு பரந்துபட்ட போராட்டத்துக்கு தயார்படுத்த வேண்டும் என்ற அறைகூவலை நான் இந்த இடத்திலே விடுக்க விரும்புகிறேன். நன்றி. நீண்ட காலமாக தடுத்து வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழ் அமைச்சர் சுனிதி மகாநெல்சன் தெரிவித்துள்ளார். மக்கள் வழங்கிய ஆணைக்கு மதிப்பளித்து அவர்களின் எதிர்பார்ப்பை நிறைவேற்ற வேண்டிய பொறுப்பு தமக்கு உள்ளதாக
புத்த சாசன சமய மற்றும் கலாசார அமைச்சர் ஹனிதும சுனில் செனவி தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் நேற்று இடம்பெற்ற தேசிய தைப்பொங்கல் தின விழாவில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே அவர் இதனை தெரிவித்தார். ඔබ සියලු දෙනා පසුගිය මැතිවරණවලදී මේ අලුත් ආණ්ඩුව අලුත් බලාපොරොත්තුව ஒட்டுமொத்த நாட்டு மக்களுக்கும் பாரிய எதிர்பார்ப்புகள் உள்ளன. அந்த எதிர்பார்ப்புகளை நிறைவேற்ற கடந்த பொது தேர்தலில் அனைவரும் வழங்கிய பங்களிப்பு அளப்பெரியதாகும். அதுவும் யாழ்ப்பாணம் மாவட்டத்தில் எமக்கு அளிக்கப்பட்ட ஆணையின் பிரதிபலனாக 3 நாடாளுமன்றம் வந்துள்ளனர். இனவாதத்தை முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நாட்டு மக்கள் எமக்கு அழைப்பு விடுத்துள்ளனர். அதனை நனவாக்க வேண்டிய பொறுப்பு எமக்கு உள்ளது. நாட்டு மக்களை ஒன்றிணைய செய்யும் முக்கிய மைல்கல்லாக இந்த தருணம் அமைந்துள்ளது. මුළු මහත් ලංකාවේ අප සියලු දෙනාගේ වගකීම மின்கட்டண குறைப்பை மேற்கொள்ள வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானத்தை அரசாங்கம் உடனடியாக நடைமுறைப்படுத்த வேண்டும் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் பாட்டலி சம்பிக்க ரணவக்க தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இதனை தெரிவித்தார். අනිවාර්යයෙන්ම අඩු වෙන්න ඕනේ නීතිමය තත්ත්වය එකයි. ඒකට පටහැනිව ක්‍රියා කරනවා නම් මේ ආණ්ඩුව பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு மின் கட்டணத்தை 20 வீதத்தால் குறைக்க வேண்டும் என்ற தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. அதற்கமைய நிச்சயம் மின் கட்டணம் குறைக்கப்பட வேண்டும். அதுவே சட்டபூர்வமானதாகும். அதற்கு புறம்பாக அரசாங்கத்தினால் செயற்பட முடியாது. அவ்வாறு செயற்பட்டால் மக்கள் நீதித்துறையை நாட முடியும். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவின் தீர்மானம் தொடர்பில் மின்சார சபை அறிக்கை வெளியிட்டுள்ளது. அதற்கமைய நிதி அமைச்சே இந்த தீர்மானத்தை எடுக்க வேண்டும் என கூறப்பட்டுள்ளது. ஆனால் மின்கட்டண குறைப்பு விடயத்தை பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவே மேற்கொள்ள வேண்டும். நிதி அமைச்சிற்கும் இதற்கும் இடையில் தொடர்பு இல்லை அல்லவா? நிதி அமைச்சின் கருத்துக்களையும் பெற்றே பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு இந்த தீர்மானத்தை மேற்கொண்டுள்ளது. உண்மையில் மின்கட்டணத்தை 125 வீதத்தால் குறைக்க முடியும். கடந்த 2023 மற்றும் 24 கால பகுதியில் இலங்கை மின்சார சபை 275 பில்லியன் வருமானத்தை உழைத்துள்ளது. කරන්න පුළුවන්. ඇත්ත කතාව ඒකයි. මොකද බිලියන් 275ක ලාභයක් උපයලා තියෙනවා ලංකා විදුලි බල මණ්ඩලයේ 2023 2024. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு எதற்கு என தேசிய பாவனையாளர் முன்னணியின் தலைவர் அசில சம்பத் கேள்வி எழுப்பியிருக்கிறார். பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை கேலிக்கு உட்படுத்த வேண்டாம் என தேசிய பாவனையாளர் முன்னணியின் தலைவர் அசில சம்பத் தெரிவித்துள்ளார். கொழும்பில் நேற்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பில் அவர் இதனை தெரிவித்தார். ඊයේ මධ්‍යම රාත්‍රියේ ඉඳලා මේ රටේ நேற்று நள்ளிரவு முதல் மின்சார கட்டணத்தை குறைக்க பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுத்துள்ளது. இத்தகைய பின்னணியில் மின்சார கட்டணத்தை குறைக்க நிதி அமைச்சின் ஒப்புதலை பெற வேண்டும் என்று மின்சார சபை தெரிவித்துள்ளது. மின்கட்டணத்தை குறைக்கும் ஒப்புதலை நிதி அமைச்சு வழங்க வேண்டுமாயின் எதற்காக பொது பயன்பாடுகள் ஆணைக்குழு என வினவ விரும்புகின்றோம். சுயாதீன ஆணைக்குழுவின் செயற்பாட்டில் தலையீடு செய்வதை ஏற்றுக்கொள்ள முடியாது. பொது பயன்பாடுகள் ஆணைக்குழுவை கேலிக்குட்படுத்த வேண்டாம் என தெரிவித்துக் கொள்ள விரும்புகின்றோம். அரசாங்கம் கூறும் கருத்துக்கள் தேர்தலின் போது மக்களுக்கு அளித்த வாக்குறுதிகளுக்கு புறம்பாக உள்ளது. මේ රටේ පාර්ලිමේන්තුවේ සම්මත කර පනතක් අනුව මේකට ස්වාධීන T-56 ரக துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். T-56 ரக துப்பாக்கியுடன் சந்தேக நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளதாக கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த கைது நடவடிக்கை நேற்று இடம்பெற்றுள்ளதாக போலீஸ் தலைமையகம் தெரிவித்துள்ளது. வெள்ளம்பட்டிய பகுதியில் கடந்த 11ஆம் தேதி கைத்துப்பாக்கியுடன் கைது செய்யப்பட்ட நபரிடம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்துள்ளனர். அந்த விசாரணைகளுக்கு அமைய கடந்த 14ஆம் தேதி வெலிகந்தையில் வைத்து T-56 ரக துப்பாக்கியுடன் சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார். அவரிடம் மேற்கொள்ளப்பட்ட விசாரணைகளுக்கு அமைய 2 லட்சம் ரூபாய் பணத்திற்கு T-56 ரக துப்பாக்கியை குறித்த நபர் விற்பனை செய்துள்ளமை தெரிய வந்துள்ளது. அவர் வழங்கிய தகவல்களுக்கு அமைய கொழும்பு குற்றத்தடுப்பு பிரிவினர் நேற்று வெளியோயாவில் T-56 ரக துப்பாக்கி மற்றும் துப்பாக்கி ரவைகளுடன் சந்தேக நபர் ஒருவரை கைது செய்துள்ளனர். சந்தேக நபர் வர்த்தக நிலையம் ஒன்றை நடத்தி வரும் 47 வயதுடைய வெளிகந்த பகுதியைச் சேர்ந்தவர் என்பது விசாரணைகளில் தெரிய வந்துள்ளது. குறித்த துப்பாக்கிகள் குற்றச் செயலுக்காக பயன்படுத்தப்பட்டுள்ளதா என்பது தொடர்பில் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன. வவுனியா நெடுக்குளம் பகுதியில் வாகன பேட்டரிகளை ஏற்றிச் சென்ற நபர் ஒருவர் கைது செய்யப்பட்டுள்ளார். வவுனியா நெடுக்குளம் பகுதியில் 12 வாகன பேட்டரிகளை வாகனத்தில் ஏற்றிச் சென்ற ஒருவரை கைது செய்துள்ளதுடன் வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளதாக நெடுக்குளம் போலீசார் தெரிவித்துள்ளனர். நேற்று நெடுக்குளம் போலீஸ் நிலைய பொறுப்பதிகாரி GMB-RK திபில்விவ தலைமையிலான போலீஸ் குழுவினர் நெடுக்குளம் பகுதியில் திடீர் சோதனை நடவடிக்கையை முன்னெடுத்தனர். இதன்போது வாகனத்தை சோதனை செய்த போலீசார் 12 வாகன பேட்டரிகளை மீட்டனர். அதனையடுத்து வாகன பேட்டரிகளை ஏற்றிச் சென்ற வாகனத்தின் சாரதியை கைது செய்த போலீசார்
வாகனத்தையும் கைப்பற்றியுள்ளனர். வாகன உரிமையாளர்கள் பேட்டரிகளவையும் களவாடப்பட்டிருந்தால் அது தொடர்பில் உடனடியாக நெடுக்குளம் போலீஸ் நிலையத்திலோ அல்லது அருகிலுள்ள போலீஸ் நிலையத்திலோ முறைப்பாட்டை வழங்குமாறு போலீசார் அறிவித்துள்ளனர். இதேவேளை கடந்த 4 வாரத்துக்கு முன்னர் நெடுக்குளம் போலீஸ் பிரிவிற்குட்பட்ட வேப்பங்குளம் பகுதி வாகன திரைப்படம் ஒன்றில் வாகன பேட்டரிகளை களவாடிய குற்றச்சாட்டில் 4 வாகன பேட்டரிகளுடன் நெடுக்குளம் போலீசார் இதுவரை கைது செய்தமை குறிப்பிடத்தக்கது. மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் 2025 ஆண்டுக்கான மேய்ப்பு பணிச்சபை மகாநாடு நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு மறைமாவட்டத்தின் மறைமாவட்ட மேய்ப்பு பணிச்சபையின் மகாநாடு சத்ருகொண்டான் கிளனி மேய்ப்பு பணிச்சபை நிலையத்தில் மறைமாவட்ட அப்போஸ்தலிக்க பரிபாலகரும் மேய்ப்பு பணிச்சபை தலைவருமான ஆண்டன் ரஞ்சித் ஆண்டகை தலைமையில் இடம்பெற்றது. திருத்தந்தையினால் 2025 ஆண்டு ஜூபிலி ஆண்டாக எதிர்நோக்கின் திருப்பயணிகள் எதிர்நோக்கும் தொனிப்பொருளில் பிரகடனப்படுத்தப்பட்டுள்ள நிலையில் அதனை நடைமுறைப்படுத்துவது தொடர்பில் ஆராயப்பட்டது. மட்டக்களப்பு மறைமாவட்ட பொது நிலையினர் ஆணைக்குழுவின் இயக்குனர் அருட்பணி வெஸ்லி ஜெயகாந்தன் அடிகளாரின் ஒருங்கிணைப்பில் நடைபெற்ற மேய்ப்பு பணிச்சபை மகாநாட்டு நிகழ்வில் விசேட வளவாளராக அமலவரி தியாகிகள் சபையின் துறவியும் உள ஆற்றுகைப்படுத்தினரும் உள சிகிச்சையாளருமான அருட்பணி எஸ். பிலிப் ரஞ்சனகுமார் அடிகளார் கலந்து கொண்டார். மறைமாவட்டத்தின் அனைத்து அருட்தந்தையர்கள் கத்தோலிக்க பங்கு மேய்ப்பு பணிச்சபைகளின் உறுப்பினர்களின் ஆலோசனைக்கு குழு உறுப்பினர்கள் அப்போஸ்தலிக்க சபை உறுப்பினர்கள் பங்கு பக்தி சபையினர் மற்றும் பொது நிலையினரும் மகாநாட்டில் கலந்து கொண்டனர். இலங்கை சாரணர் சங்கத்தின் தேசிய பொங்கல் விழா மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் நேற்று இடம்பெற்றது. இலங்கை சாரணர் சங்கத்தின் தேசிய பொங்கல் விழா மட்டக்களப்பு காந்தி பூங்காவில் சாரணர் சங்கத்தின் மட்டக்களப்பு கிளை ஏற்பாட்டில் கோலாகலமாக இடம்பெற்றது. நிகழ்வில் பிரதம அதிதியாக மாவட்ட அரசாங்க அதிபர் ஜெயஸ்ரீ முரளிதரன் கலந்து கொண்டார். பாரம்பரிய கலை கலாச்சார நடன நிகழ்வுகளுடன் அதிதிகள் ஊர்வலமாக அழைத்து வரப்பட்டு பிரதான நிகழ்வு காந்தி பூங்கா முன்றலில் இடம்பெற்றது. அதிதிகளாக இலங்கை சாரணர் சங்க மட்டக்களப்பு தலைவர் வை ஜெயச்சந்திரன், சாரணர் பயிற்சியாளர் தினேஷ் மானவடு, மண்முனை வடக்கு பிரதேச செயலாளர் வில்வரத்னம், மட்டக்களப்பு மாநகர சபை ஆணையாளர் என் தனஞ்சயன், உள்ளூராட்சி பிரதி ஆணையாளர் எஸ். பிரதீபன் மற்றும் வலய கல்வி பணிப்பாளர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். பிரதான பொங்கல் பானைக்கு அரசாங்க அதிபரால் அரிசி போடப்பட்டு பொங்கல் நிகழ்வு சம்பிரதாயபூர்வமாக ஆரம்பித்து வைக்கப்பட்டது. நிகழ்வில் சாரண மாணவர்களின் கலாசார பாரம்பரிய நிகழ்வுகள் இடம்பெற்றதுடன் சாரண மாவட்ட ஆணையாளர்கள், சாரண மாணவர்கள், சாரண ஆசிரியர்கள், பொதுமக்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். மட்டக்களப்பு செங்கலடி மத்திய கல்லூரியின் 150வது ஆண்டையொட்டி இரத்த தான முகாம் நேற்று இடம்பெற்றது. மட்டக்களப்பு கல்குடா கல்வி வலயத்திற்குட்பட்ட செங்கலடி மத்திய கல்லூரியின் 150வது ஆண்டையொட்டி இரத்த தான முகாம் நேற்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது. செங்கலடி மத்திய கல்லூரியின் பழைய மாணவர் சங்கத்தின் ஏற்பாட்டில் இடம்பெற்ற இரத்த தான நிகழ்வானது அதிபர் க. சுவர்ணேஸ்வரன் தலைமையில் இடம்பெற்றது. மட்டக்களப்பு போதனா வைத்தியசாலையின் இரத்த வங்கி பிரிவின் வைத்தியர் ஜி. சுகன்யா தலைமையிலான வைத்திய குழாம் இதற்கான முழு ஆதரவை வழங்கியிருந்ததுடன் பாடசாலையின் பழைய மாணவர்கள் குருதி கொடை அளித்தனர். பாடசாலையின் 150வது ஆண்டையொட்டி இடம்பெறும் இந்நிகழ்விற்கு அதிகமான பழைய மாணவர்கள் ஆர்வத்துடன் பங்கேற்றனர். இரத்த தானத்தின் தொடர்ச்சியாக எதிர்வரும் 25ஆம் தேதியும் இரத்த தானம் இடம்பெற உள்ளமை குறிப்பிடத்தக்கது. மரண தண்டனை மற்றும் நீண்ட நாட்களாக சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. மட்டக்களப்பு சிறைச்சாலையில் மரண தண்டனை மற்றும் நீண்ட நாள் சிறை தண்டனை அனுபவித்து வரும் கைதிகளின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணம் வழங்கும் நிகழ்வு நேற்று இடம்பெற்றது. ஏஞ்சல் ட்ரீ எனும் இந்நிகழ்வானது நாடளாவிய ரீதியில் முன்னெடுக்கப்படுகின்றது. மட்டக்களப்பு சிறைச்சாலை மற்றும் கிழக்கு பிராந்திய இலங்கை சிறைச்சாலை ஐக்கியம் ஆகியன இணைந்து ஏற்பாடு செய்த நிகழ்வை அதிதிகளாக மட்டக்களப்பு சிறைச்சாலை அத்தியட்சகர் என். பிரபாகரன், மட்டக்களப்பு சிறைச்சாலை புனர்வாழ்வு உத்தியோகத்தர்களான சசிகரன், சுதாகரன், சித்தி சபீனா மற்றும் நலன்புரி சங்க உறுப்பினர் ரகுபதி ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். இலங்கை சிறைச்சாலை ஐக்கிய பிராந்திய தலைவர் அருட்தந்தை தயாசீலன் மற்றும் பிராந்திய ஒருங்கிணைப்பாளர் எஸ். ரவீந்திரன் மற்றும் உதவி ஒருங்கிணைப்பாளர் சஜீதன் மற்றும் தன்னார்வ தொண்டர்களின் பங்களிப்பில் 25 கைதிகளின் பிள்ளைகளுக்கு ரூபாய் 10,000 மதிப்புள்ள கற்றல் உபகரணங்கள் மற்றும் காலணிகளுக்கான வவுச்சர்கள் வழங்கப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் ஸ்ரீவல்லிபுரம் தெலுங்கு மொழி பேசும் ஆதி வனக்குறவர்களின் பிள்ளைகளுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கப்பட்டன. அம்பாறை திருக்கோவில் காஞ்சிகுடா ஸ்ரீவல்லிபுரம் தெலுங்கு மொழி பேசும் வனக்குறவர்களின் குழந்தைகளின் கல்வி மேம்பாட்டினை நோக்காக கொண்டு 35 பாடசாலை மாணவர்களுக்கு கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன.
காஞ்சிரம்குடா கிராம சபை உத்தியோகத்தர் மனோகரன் தலைமையில் கற்றல் உபகரணம் வழங்கும் நிகழ்வு இடம்பெற்றது. திருக்கோவில் பிரதேச செயலாளர் தங்கையா கஜேந்திரனின் கோரிக்கைக்கு அமைவாக கனடா உதவும் பொற்கரங்கள் அமைப்பின் நிதி பங்களிப்புடன் கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டன. நிகழ்வில் கனடா உதவும் பொற்கரங்கள் அமைப்பின் அம்பாறை மாவட்ட இணைப்பாளரும் முன்னாள் அம்பாறை மாவட்ட கல்வி நிர்வாக அதிகாரியுமான லியோ செபஸ்டியன், பொருளாதார அபிவிருத்தி உத்தியோகத்தர் மோ யோகராசா, கிராம அபிவிருத்தி சங்க தலைவர், மாணவர்கள், பெற்றோர்கள் என பலர் கலந்து கொண்டனர். கிளிநொச்சி இரணைமடு குளத்தின் 6 வான்கதவுகள் நேற்று மாலை முதல் திறந்துவிடப்பட்டுள்ளன. கிளிநொச்சி மாவட்டத்தில் சீரற்ற காலநிலை காரணமாக மழை பெய்து வரும் நிலையில் இரணைமடு குளம் நிரம்பியுள்ளது. இதனால் இரணைமடு குளத்தின் 6 வான்கதவுகள் இன்று மாலை முதல் மீண்டும் திறந்துவிடப்பட்டுள்ள நிலையில் மேலதிக நீர் வெளியேறும் பகுதிகளில் உள்ள மக்களை அவதானமாக இருக்குமாறு அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. வணக்கம்.